ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம நிலா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்ப நேரமா ஃபோனவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிலா இருந்துட்டு நம்ம சோழனவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சேரன் இருந்துட்டு, "இந்தாங்க, இந்தா நிலா காஃபி குடி" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "என்னன்னு நீங்க போய் இந்நேரத்துல எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், "இல்லப்பா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீயும் ரொம்ப நேரமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்க. கொஞ்சம் டயர்டா இருக்கும்ல. அதனால இந்த டீய குடிச்சா கண்டிப்பா சரியா போயிடும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. "ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு டீய வந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போற போக்குல நம்ம சோழனையும் ஒரு பக்கம் பார்க்குறாங்க. "ஆமா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படி என்னத்த தான் ஃபோன்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், "இல்லங்க, மேட்ரிமோனி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அது அது ஓப்பன் பண்ண உடனே இவ்ளோ பொண்ணுங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "அண்ணனுக்கு தான் பொண்ணு பார்த்தாச்சு. சந்தையா தானே நம்ம முடிவு பண்ணியிருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லவும், "அண்ணனுக்கு யாருங்க பார்க்கறது? அப்ப வேற யாருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பாண்டிக்கு வந்து நம்ம வானதி இருக்காங்க. பல்லவன் படிச்சுட்டு இருக்கான். அப்புறம் வேற யாருக்கு பார்க்க போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "எனக்கு தாங்க. உங்களுக்கா? என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், "பின்ன என்னங்க, நீங்களும் வேற டிவோர்ஸ் குடு, டிவோர்ஸ் குடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் நானும் இப்போ உங்க வழிக்கு வந்து நானே டிவோர்ஸ் குடுக்கிறதா சொல்லிட்டேன். சீக்கிரமா டிவோர்ஸும் கிடைச்சிற போகுது. அதுக்கப்புறம் நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டா, என்னை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும்ல. அதனால தாங்க ஒரு பொண்ண பார்த்து சீக்கிரமா கல்யாணத்த பண்ணி முடிச்சிடலான்னு இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலா வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான், "இங்க பாருங்க, எனக்கு பொண்ணு மட்டும் செட் ஆயிடுச்சுன்னா, நீங்க தாங்க அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நம்ம 2 பேத்துக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்ற விஷயத்த சொல்லணும்." அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. "கண்டிப்பா நீங்க தாங்க சொல்லணும். ஏன்னா நானா சொன்னா, அதுக்கப்புறம் நானும் நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஃப்ராடு தனம் பண்றதா அந்த பொண்ணு என்ன தானங்க தப்பா நினைக்கும். அதனால நான் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு உங்கள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நீங்க தான் அந்த பொண்ணுகிட்ட நம்ம 2 பேத்துக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சு, நம்ம வாழ்க்கை எப்படி போச்சுன்ற பிளாக் ஸ்டோரியில எல்லாத்தையும் நீங்க தான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லணும்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், "உங்கள விட்டா எனக்கு யாருங்க இருக்காங்க? நீங்க தாங்க சொல்லணும்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. நிலா நம்ம சோழன் கிட்ட முறைச்சிட்டு நேரா உள்ள போயிடுறாங்க. "பார்க்குறேன், பார்க்குறேன். கண்டிப்பா நீயா வந்து என்ன லவ் பண்றன்னு என்கிட்ட நீ சொல்ல தான் போற. அதுக்கான எல்லா வேலையும் நான் பார்க்க தான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. நடேசன் போயிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நடேசனை எழுப்பி, "யோ நடேசா, நீ என்னய்யா சொன்ன? நான் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டா கண்டிப்பா நிலா வந்து என்னை விட்டுட்டு போயிடும் தானே நீ சொன்ன? அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. நிலா கிட்ட நான் ஒரு பொண்ணுக்கு மேட்ரிமோனி ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொன்னேன். நீங்க எனக்கு டிவோர்ஸ் குடுத்துட்டாக்க, கண்டிப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னேன்." உடனடியா நிலா என்கிட்ட கோச்சுக்கிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "நிலாவ பத்தியும் உனக்கு சரியா தெரியல. கண்டிப்பா நிலா உனக்கு சரியான தண்டனைய தான் குடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. நிலாவ மட்டும் மிஸ் பண்ணிடாத." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியும்." அப்படின்ற மாரி நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சோழன் இருந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியில வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நிலாவோட கதவு தொறந்திருக்கு. அதே மாரியே அவங்கள ரூம்லயும் லைட் எரிஞ்சுகிட்டே இருக்கு. என்ன ஏதுன்னு கதவ தட்டி கேட்குறாங்க. "என்னங்க ஆச்சு? எதுக்காக இவ்வளோ நேரம் முழிச்சிட்டுருக்கீங்க?" "கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால தான்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "டைம் ஆகுறது எனக்கும் தான் தெரியும்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. நான் கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? "இல்ல, எனக்கு கல்யாணம் பண்றதா நான் சொன்னேன்ல, அத நெனச்சுக்கிட்டு நீங்க வருத்தத்தோட உட்காந்துட்டு இருக்கீங்களோன்னு தெரிஞ்சது. அதனால தாங்க உங்கள கூப்பிட்டு கேட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, "அதுக்காக நான் எதுக்காக கோச்சுக்க போறேன்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு கதவ வந்து சாத்தி விட்டுடுறாங்க. நிலா இருந்துட்டு, "நம்ம முகம் அப்படியே அத காட்டிக் குடுக்குது. அவரு கல்யாணம் பண்ணா என்ன? பண்ணாம போனா எனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்களே சமாதானம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பரபரப்பா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. அ லேப்டாப்ப சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு, "அதுக்கப்புறமா எடுத்துட்டு போங்க. உங்க வேலை நல்லபடியா முடியும்." அப்படின்ற மாரி சோழன் வந்து சொல்லிடுறாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி வச்சு, "இன்னைக்கான ப்ராஜெக்ட்ட நான் நல்லத்தனமா முடிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு
நடேசன் வராரு. நான் இன்னைக்கு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறேன். அதுக்காக உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனோட கால்ல விழுறாங்க. என்னம்மா நீ போயும் போயும் என் கால்ல விழுந்துகிட்டு இருக்க. நீ என்ன பண்ணாலும் அது சரியாத்தமா இருக்கும். நீ நல்லபடியாவும் முடிச்சிருவ. இந்தாம்மா காசு அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. ஐயோ அங்கிள் எனக்கு எதுக்கு காசு? இங்க பாரும்மா கால்ல விழுந்தா காசு கொடுக்கறது வழக்கம். அதனால நீ காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசை வந்து கொடுக்குறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு அந்த காசை வாங்கிட்டு, "சரிங்கண்ணே டைம் ஆகுது. நாங்க கிளம்புறோம். வாங்க. ஏதோ முக்கியமான ப்ராஜெக்ட்ன்னு சொல்றீங்க. கார்ல வாங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் பஸ்லயே போய்க்கிறேன்." அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. பல்லவன் இருந்துட்டு, "அண்ணி வாங்க நம்ம 2 பேரும் போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, "டேய் அவன் நிலா ஏன்டா உனக்கும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து கேட்கவும், "ஏன் அப்படி கேட்குற?" "இல்லடா எப்பவுமே கூப்பிட்டா உன் கூட வந்துரும். ஆனா இப்போ உன்கிட்ட வரமாட்டேங்குது. அதனால தான் கேட்டேன். எப்பவுமே என்கிட்ட அவங்க அப்படி தானே பேசுகிறாங்க. என் தலையெழுத்தப்படி அதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததா பல்லவனோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, "வண்டியில் வரையடா போகலாம்." அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. "இல்லை நான் என் அண்ணியோட பஸ்ஸில் போகிறேன். நீ போய்க்கோ." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு, "நீ முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட நீ காலேஜ் கிளம்பு. நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. இல்லை தப்பாக நினைக்க என்ன இருக்குது? நீ கிளம்பு பல்லவா." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பல்லவனும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நிலா அதுக்கு அடுத்ததா ஒரு ஆட்டோவை பிடிச்சி போயிட்டுருக்காங்க. நம்ம திவ்யா இருந்துட்டு ஃபோன் பண்ணி, "இன்னைக்கு உன்னோட ப்ராஜெக்ட் இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல? கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. ராகவ் வந்துட்டாரா கொஞ்சம் பாரு." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "ராகவ் இன்னும் வரல. அதனால நீ சீக்கிரமா வந்துரு." அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. வேலை பார்த்துக்கிட்டே ஆட்டோல வந்துகிட்டு இருக்காங்க. "கிட்ட வந்துட்டுங்களே." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, லேப்டாப்ப பேக்க கீழ வச்சுட்டு, மீதி லஞ்ச் பேக்க, ஹேண்ட் பேக்க மட்டும் நிலா எடுத்துட்டு ஆட்டோ விட்டு கீழ இறங்கிர்றாங்க. அதுக்கு அடுத்ததா லேப்டாப்ப ஆட்டோலயே மறந்து விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததா, "என்ன நிலா ரொம்ப டென்ஷனா இருக்கியா? முகத்த பார்த்தாவே தெரியுது." அப்படின்ற மாரி திவ்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அவ்ளோ டென்ஷனாவா இருக்கேன்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே." அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம ராகவ் இருந்துட்டு, "இன்னைக்கு ப்ராஜெக்ட் இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல? 12 மணிக்கு ப்ராஜெக்ட் இருக்கு." அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. "எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ராகவ்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. சரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ப தேடுறாங்க. தேடினா லேப்டாப் இல்ல. அதுக்கு அடுத்ததா, "என்ன தேடிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து கேட்கவும், "லேப்டாப்ப மிஸ்ஸிங்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "வீட்ல இருந்து லேப்டாப்ப எடுத்துட்டு வந்தியா?" "அதெல்லாம் நல்லாவே நான் எடுத்துட்டு வந்தேன். சாமிகிட்ட வச்சுட்டு உன்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன்ல, அப்ப கூட லேப்டாப் என் பக்கத்துல தான் இருந்துச்சு. இப்ப தான் ஞாபகம் வருது. நான் ஆட்டோவிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப நான் என்னதான் பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நிலா இனிமே இந்த ப்ராஜெக்ட்டை எப்படி செஞ்சு முடிக்க போறாங்கன்றத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.